அதிசய சித்தி வாராகி. இப்ப இங்க வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? என்ன விஷயங்கள்ன்றதெல்லாம் இல்ல, உண்மை நேர்மை நியாயம் இருந்தா எல்லாமே அம்மா குறையில்லாம தீர்த்து கொடுப்பா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணீங்க? இன்னைக்கு நாங்க எல்லாரும் இந்த இடத்துல மாலை போட்டாங்க. வாராகி அம்மனுக்கு 12 நாள் மாலை. பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சபேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வாத்தாளி மகாசேனா ஆஞ்ஞா சக்கரேஸ்வரி ஹரிக்னி, இந்த 12 நாமங்களுக்குரிய மாலையை அணிவிச்சாங்க. இன்னைக்கு இருமுடி கட்டி விசேஷமா திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. எந்தெந்த ஊர்ல எல்லாம் வந்தாங்க? அது எல்லா இடத்துல இருந்து வந்தாங்க, குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பெங்களூர், மெட்ராஸ், ஆந்திரா, அந்த மாதிரி சுத்தி எல்லா இடத்துல இருந்து வந்தாங்க. அம்பாலோட சக்தி இல்லாம எதுவுமே நடக்காது. இன்னைக்கு வந்தவங்க அத்தனை பேருமே அம்பாலோட ஆசீர்வாதத்தோட தான் இங்க வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட நிறைய வாத்தியங்கள்லாம் வச்சீங்க. ஆமா. இந்த தெய்வம் சொல்லி வைக்கிறதா நீங்களே வைக்கிறதா? தெய்வம் சொல்லி வைக்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து. இன்னைக்கு இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வச்சாங்க இல்லைங்களா, அவங்கள என்னோட பையன்தான். அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்ததுனால அவங்க எல்லாருமே சேர்ந்து அம்மாக்காக எந்த ஒரு பணமும் இல்லாம சந்தோஷமா பண்ணி கொடுத்தாங்க. இங்க இரவுல அருள்வாக்கு சொல்லுவீங்களா பகல்ல சொல்லுவீங்களா? இரவுல தான் அதிகமா சொல்றது, பகல்ல கம்மி தான். ரொம்ப முடியாம சிக்கா வரவங்களுக்கு மட்டும்தான் பகல்ல. மற்றபடிக்கு 6 மணிக்கு மேலதான் ரொம்ப விசேஷமான அருள்வாக்கு இங்க நடக்கும். அம்பாள் கிட்ட இருந்து என்ன பொருள் வச்சு கொடுப்பீங்க? எலுமிச்சம்பழமா தேங்காவா என்னது? எலுமிச்சம்பழம். அம்பாளுக்கு இங்க ரொம்ப விசேஷமானது எலுமிச்சம்பழம் தான். வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு ஒருவேளை வர முடியல அப்படின்னா போன்ல சொல்றது வாய்ப்பு இருக்கு. வீடியோ கால்ல சொல்லுவோம். வீடியோ கால்ல, ஏன்னா அவங்களோட முகத்தை பார்த்தா தானே எங்களுக்கு அந்த அவங்களோட இடம் முகம் எல்லாம் பார்த்தாதான். இங்க வரும்போது அப்படித்தானே நான் பார்த்து சொல்றேன். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து அவங்களால வர முடியாது, அப்ப வீடியோ கால்ல வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு நான் வீடியோ கால்ல பதில் சொல்வேன். அவங்களுக்கும் நடக்கும், அவங்களும் சந்தோஷமா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்றீங்க, இது வந்து உங்களை விமர்சனம் பண்றவங்களும் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. இருந்தா தானே நான் வளர முடியும், இல்ல நான் எப்படி வளருது? அம்பாள் பொறுத்தவரையில, நம்ம வாராகி பொறுத்தவரையில எதிரிகளை அழிச்சிடுவாங்களா இல்ல எதிரிகளை ஒதுக்கி விட்டுருவாங்க? நிச்சயமா எதிரிகளுக்கு சரியான அடி விடும். எதிரிகள்னா அம்மா வந்து குழந்தைக்கு குழந்தை அக்கிரமமா அநியாயம் பண்றவங்களுக்கு ஆக்ரோஷமா காட்சி தருவா. அதுவும் சாதாரணமா கொடுக்க மாட்டா, சரியான அடி கொடுத்து கொடுப்பா. இந்த சித்ரா பௌர்ணமி ஃபங்க்ஷன் பண்றது எத்தனை நாள் தூக்க கட்டிங்க? 12 நாள் ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா அம்மாவுக்கு பூஜை செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் எல்லாருக்குமே கிடைச்சது. கூட மாலை போடாதவங்களும் சேர்ந்துதான் பூஜை பண்ணாங்க. இருமுடி கட்டுறதுன்றது யாரால உருவாக்கப்பட்டது? அம்பாளுக்கு சாதாரணமா என் மேல அம்மா வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது தானா ஒருத்தர் வந்து கேட்டாங்க, நாங்க மாலை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதையும் சில பேர் கிண்டல் பண்ணாங்க. எப்படி தெரியுங்களா, கால் பண்ணி நீனா ஓம் சக்தி கோயில் மாதிரி ஆயிடலாமா பாக்குறியா, அந்த மாதிரி ஆயிடுமா அப்படியெல்லாம் கூட சொன்னாங்க. எனக்கு அது தேவையில்லை, நான் அதை பத்தி யோசிக்கவும் மாட்டேன். எனக்கு வர்றது உண்மையான பக்தர்கள், அவங்களுக்கு நான் நல்லது செய்யறேன், அவ்வளவுதான். மத்தபடிக்கு யாரு என்ன விமர்சனம் பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அம்மா பாத்துக்குவா. இருமுடி கட்டினா அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது? அதுல அவங்களோட விருப்பம். 12 நாள் மாலை போடும் போது எப்படி ஐயப்பன் கோயில் மாலை போடுறாங்களோ அதே மாதிரிதான் இங்க போடுவாங்க. இங்க வர பக்தர்கள் வந்து அதை சாப்பிடறாங்க சாப்பிடல, அது அவங்களோட விருப்பம். ஆனா மாலை போட்ட பக்தர்கள் எப்படி ஐயப்ப மலை போயிட்டு போறாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் சுத்தபத்தமா தான் இருக்கணும். அவங்களும் வந்துட்டு நீங்க வேஷம் போட்டவங்களே கேட்டிருந்தா அவங்களே சொல்லியிருப்பாங்க, நான் சொல்றதை விட அவங்களே சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது, திருமணமே ஆகாத ஒருத்தர் இங்க வந்து அவங்களுக்கு திருமணமானது. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு வந்து மருத்துவமனையிலேயே உயிர் பழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து கொண்டு போயிட்டு அம்மா மூலமா அவங்களுக்கு உயிர் அம்மா கொடுத்து அவங்க சந்தோஷமா இங்க ஆடினாங்க. அவங்கவுங்களா விருப்பப்பட்ட ஆடினதுதான். இங்க வற்புறுத்தல் எதுவுமே கிடையாது. இங்க உங்களை பொறுத்தவரையில எதிரிகள் அதிகமா நண்பர்கள் அதிகமா? 2 பேருமே இருக்கிறாங்க. 2 பேருமே இருக்கிறாங்க. சில பேர் வந்து பயமா கிண்டல் கேலி பண்ணுவாங்க, சில பேர் வந்து இந்த தெருவில் இருக்கிறவங்களே வந்து இந்த மாதிரிலாம் சவுண்ட் வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி சமாளிக்கிறீங்க?
அதெல்லாம் எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னீங்களே, அம்மா கிட்ட வர்றதுக்கு உண்மை மட்டும் இருந்தா போதும். விரோதிகள், பிரச்சனைகள் எது வந்தாலும் என் கழுத்துல கத்தி வச்சாலே நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் அம்மா இருக்கிறா. அதனால என் அம்மா என்னை காப்பாத்தும். அவ சொல்லிதான், அவ இறங்கிதான் நான் வாக்கு சொல்றேன். அதனால எனக்கு எந்த பயமும் கிடையாது. எது நடந்தாலும் அவளோடது. இந்த இடத்துல அம்பாளுடைய நடமாட்டத்தை பார்த்திருக்கீங்களா, உணர்ந்திருக்கீங்களா? எப்படி பார்க்காம இருக்க முடியும்? உங்களாலேயே உணர்ந்திருக்க முடியும் இங்க உட்கார்ந்த நேரத்துல. இப்போ நிறைய தெய்வங்கள், அந்த அதுக்கு பேர் என்னம்மா பக்கத்துல இருக்குல்ல, பூப்பந்தமா, அது பேரு கரகம், வாராகி கரகம். வாராகி கரகம் வச்சு பண்ணிருப்பீங்க. அது எல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. பூ பம்பக்கார கேட்டது நாங்க கொடுத்தோம், செஞ்சாங்க. பட் அந்த பூ வந்து இவ்வளவு பூன்னு சொல்லக்கூடாது. சொன்னா அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஆளு ரெண்டு ஆளு, பெரிய சக்தி சின்ன சக்தி அப்படியெல்லாம் கிடையாது. அம்பாளுனாலே அவ சக்திக்குள்ள உள்ள கொண்டு வந்துருவா. அது 100 கிராம் பூவா இருந்தாலும் சரி, அது 1000 கிராம் பூவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கணக்கில்லை. அம்மாவோட சக்தி அவ்வளோ பெருசு. அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது எதுமா? பூசணிக்காவா, இல்ல எந்த விஷயம் பிடிக்கும்? பூமிக்குள்ள விளையிற வெள்ளிக்கிழங்கு, அதுதான் அவ விருப்பமா சாப்பிடுவா. எப்பாவது உருவமா வந்து போயிருக்காங்களா? உருவமா வந்து போனாங்கன்னா, இந்த இடத்துல ஆரம்பத்திலேயே ஒரு முறை நான், இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு பன்றி உருவத்துல வந்து 4 பக்கம் தோண்டி கொடுத்ததுனாலதான் அந்த இடத்தையே நான் கட்டியிருக்கிறேன். இன்னும் முழுமை அடையல. சும்மாதான் இங்க உட்காந்துருக்கிறேன். பக்கத்துல இருக்கிற ஆக்ரோஷமா வெளியில அம்மன் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துலதான் எனக்கு 4 பக்கம் தோண்டி கொடுத்தது. அந்த இடத்துலதான் கட்டுற. என்னால அவ்வளவு சீக்கிரம் அதுக்குள்ள போக முடியல. கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன். அவ அதிசய சுத்தி வாராகி இல்லையா, திடீர்னு அதிசயம் பண்ணி கோபுரத்தை உண்டாக்கிடுவா. 1 ரூபா காசு இல்லாம இருக்கீங்களா? 1 ரூபா காசே இல்லாம இருக்கீங்களா? என்ன அது வரைக்கும் அம்மா இதுக்கும் குறை இல்லாம தான் வச்சிருக்கிறா. எவ்வளவு கஷ்டத்திலயும் குறை இல்லாம தான் வச்சிருக்கிறா. கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு இல்லையா. அப்பதானே பக்தர்களோட பிரச்சனையை நான் ஈஸியா தீர்க்க முடியும். எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டிதான் இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். எதுக்கு மயங்குவீங்க உங்களை பொறுத்தவரையில்? பக்திக்கு மட்டும்தான். ஏழை பணக்காரு இப்படி வராங்க, அப்படி பண்றாங்க, பெரிய ஆளு சின்ன ஆளு, அதெல்லாம் இங்க இடமே கிடையாது. பக்தி, தூய்மையான பக்தி, நேர்மை, உண்மை, அதுக்கு மட்டும்தான் என் அம்மாவும் சரி நானும் சரி இந்த இடத்துல பதில் உண்டு. உங்க பிள்ளைகளை எப்படி இந்த ஆன்மீகத்துல கொண்டு வந்தீங்க? அவங்களா வந்தாங்களா, நீங்க கொண்டு வந்தீங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைன்னு. எனக்கு பக்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு தானா அது எனக்கு பின்னாடி வந்தது, அவ்வளவுதான். நீங்க யாரையும் வற்புறுத்திலாம் பண்ணல, அவங்களா வந்தாங்க. எனக்கு இவங்களுக்கு அடுத்து 2 பிள்ளைங்களும் உருவாகி என் அம்மா எனக்கு கொடுத்தது. 2 ஆண் பிள்ளைங்க எனக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ணி எல்லா விதத்திலையும் துணை இருக்கிறாங்க. அவங்க எதுக்காகனா, அது நானா அமைச்சுக்கிட்டது இல்லை. நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். நானா அமைச்சுக்கிட்டது இல்லை, அம்மாவா எனக்கு கொடுத்தது அந்த குழந்தைங்கள. அவங்க 2 பேரும் என்னோட குடும்பத்தையே மறக்க வச்சு இந்த பக்திக்குள்ள கொண்டு வராங்க. நாள்ல அழுத நாட்கள் அதிகமா, சிரித்த நாட்கள் அதிகமா? அழுத நாட்கள் தான் அதிகம். ஏன்னா சிரிப்புன்றது நானா ஏற்படுத்திக்கிறது தான். இப்ப தற்சமயமா நான் சொன்னேன் இல்லைங்களா, என் பிள்ளைங்க வந்தாங்கன்னு, அம்மா மூலியமா வந்தாங்கன்னு, அதுக்கப்புறம் தான் என்னோட சந்தோஷமே. நான் பட்ட கஷ்டம், துன்பம், வேதனை எல்லாத்துக்கும் அப்புறம் அவங்க 2 பேரால மட்டும்தான் நான் சந்தோஷமா இருந்தேன். எனக்கு அது அம்மா கொடுத்தது. நிறைய டைம் நான் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன், எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்களான்னு. அப்போ வந்தவங்க தான் அவங்க 2 பேரும். அவங்க 2 பேரு என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெண்ணா இருந்து இவ்வளவு விஷயம் பண்றீங்க, நிறைய பேருடைய கண்டிஸ்ட் இருக்கும். எத்தனை நாள் கண்டிஸ்ட் தூங்காம இருக்கும்? அது உண்டு. அது எப்படின்னா, நான் அம்மா கிட்ட வந்து சக்தி அதிகமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க இல்லையா, அவங்கள நான் உட்கார வச்சு அந்த கஷ்டத்தை, அந்த செய்வினியை, அந்த கட்டை, அந்த மருந்து அதெல்லாம் நான் எடுக்கும் போது எனக்கு அந்த சக்தி கம்மியாகும். மறுபடியும் நான் அம்மா கிட்ட வந்து உட்காந்து அந்த சக்தியை வாங்கிப்பேன். அது இயற்கை தானுங்க.
இதெல்லாம் உங்களுக்கு என்ன எந்த மக்கள் அதிகம்னு கேக்குறீங்களா? நான் எதையுமே திரும்பி பாக்குறது இல்ல. ஏன்னா என் அம்மா என் கூட இருக்கிறான்றத வைக்கும் போது நான் தப்பா பேசுறவங்களையும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் நினைக்காதனால அது எனக்கு தப்பா தெரியாது. அதனால எல்லாமே எனக்கு நல்லதா தான் தெரியும். நான் தப்பா இருக்கிறவங்க பின்னாடி போகவே மாட்டேன். என்கிட்ட தப்பா இருக்கிறவங்க வரவே முடியாது. இப்ப இந்த விழா நடத்திட்டீங்க, சித்ரா பௌர்ணமி விழா, இதனுடைய வைப்ரேஷன், இதனுடைய பவர் எத்தனை நாளைக்கு இருக்கு? அடுத்த பூஜை பண்ற வரைக்கும், அடுத்து நான் இந்த இது கொண்டு வர இருக்கேன். ஏன்னா எவ்வளோ பெரிய கோவில் கட்டினாலும் அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம்ன்றத வச்சிருக்காங்க. அந்த நாள் வரும்போது பண்ணுவாங்க. அது எதுக்காகனா அந்த இயற்கையாகப்பட்டது சூழப்பட்டிருக்குது இல்லையா அதுல. அதே மாதிரிதான் என் அம்மாவுக்கு மறுபடியும் இதே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 12 நாள் மாலை அணிவிச்சு என்கிட்ட மறுபடியும் இதை விட போன தடவை விட இந்த தடவை அதிகம். அதே மாதிரி அடுத்த தடவும் அதிகமா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா வரவங்க அத்தனை பேருக்கும் இங்க இல்லைன்னு சொல்றதுக்கே இல்லை, இல்லைன்னு இருக்கு. ஏன்னா அவங்க சரியான முறையில அதை பயன்படுத்தணும். நான் ஒரு பரிகாரம் சொல்றேன்னா அந்த பரிகாரத்தை அவங்க செய்யணும். அப்படி செய்யலைன்னா நான் பொறுப்பாக்க முடியாது. ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, போயிட்டு ஒரு மருந்து கொடுக்கணும். பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் ஆனா எனக்கு நல்லா ஆகல, நீ மருந்து எடுத்தா தானே நல்லா ஆகும். அதே மாதிரி நான் சொல்ற பரிகாரத்தை அவங்க செஞ்சாங்கன்னாக்கா சரியாக போகுது. எதுவுமே பண்ணாம நான் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதுதான் இது சொல்றேன், அதுக்கான அர்த்தம் தான் இது. நான் எல்லாம் பண்ணேன் எனக்கு நடக்கலன்னா நான் சொல்ற வழியை நீங்க பண்ண. நான் வழியில முள்ளு இருக்கு கல் இருக்குன்னு சொல்றேன், எடுத்து போட்டு போறது அவங்களதான் இருக்கணும், நான் எடுத்து போட முடியாது இல்லைங்களா. அது அவங்களோட கர்மாவை சரி பண்ணதான் நான் வழி காமிக்கிறேன். கலச நீர் கொடுக்குறீங்க, அதுல என்ன பவர்? கலச தண்ணி தான் இங்க ரொம்ப 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 விசேஷமானது. ஏன்னா ஒரு இடத்துல செய்வினை இருக்கு, கட்டு இருக்கு, மருந்து இருக்கு, உங்க வீட்டுல சண்டை வருது, பிரச்சனை வருது, இதுக்கெல்லாம் 50,000 ஆகும், 1 லட்சம் ஆகும். என் அம்மாவோட கலச தண்ணி ஒண்ணு போதும், சும்மா அந்த வீட்டையே சந்தோஷமாக்கிடும். அது மட்டும் இல்ல, இங்க வாங்குறதை விட நாங்க இல்லறதுக்கும் போய் பூஜை பண்ணி கொடுக்குறோம். என்னோட பசங்களும் வருவாங்க, நாங்க ஒரு 5 பேர் 6 பேர் போவோம். அந்த இடத்துல அவ்வளவு அழகா பூஜை பண்ணி கொடுத்துட்டு வருவோம். சூப்பரா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல எந்த மூலையில யார் கூப்பிட்டாலும் போய் பண்ணுவீங்க? எங்க போனாலும் செய்து கொடுப்போம். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே நாங்க இங்க உட்கார்ந்துருக்கிறோம். போய் செய்துதான் கொடுக்குறோம். ஆன்மீக சேவை தொடரட்டும், வாழ்த்துக்களமா. மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கடைசியா தான் சொல்லுங்க. அதாவது என்ன பத்தி, அதாவது நீங்க என்ன கேட்டீங்க ஒரு சில விஷயங்கள் உங்களை தப்பா பேசுறாங்களான்னு. அந்த தப்பா பேசுறதையும் தாண்டி இங்க என்னோட பக்தர்கள் வராங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அம்மாவோட சக்தி இங்க அதிகமா இருக்கிறதுனால எவ்வளவு பேருக்கு நான் சொல்றேன், தயவு செய்து எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற முடிவுக்கு வராதிங்க. இது அம்மா கொடுத்த உயிர், அதை நம்மளா எடுத்துக்க கூடாது. அதுக்கான வழி என்கிட்ட இருக்கு. வாங்க, செய்வினை இருந்தாலும் கட்டு இருந்தாலும் மருந்து இருந்தாலும் அதை நான் எடுத்து உங்களுக்கு சுத்தம் பண்ணி உங்க வாழ்க்கையில இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். இது இங்க நடக்குது, அம்மாவால நடக்குது, என்னால இல்ல. அம்மா சொல்றாங்க, நான் செய்யறேன். எந்த மூலைக்கு போய் எந்த கஷ்டத்தை அனுபவிச்சாலும் எங்க போனா பித்தம் தீரும் ஏதோ எங்கெங்கயோ போறீங்க, ஆனா இங்க வாங்க, நிச்சயமா உங்களோட பிரச்சனை தீரும், கண்டிப்பா தீரும். சென்னையில இருந்து வரணும்னா எப்படி வரணும்? பெங்களூர்ல இருந்து வந்தா எங்க இறங்கணும்? பெங்களூர்ல இருந்து வரும்போது இங்க பள்ளிகொண்டாலேயே இறங்கலாம். அப்படி பள்ளிகொண்டால இருக்கும் போது ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான், 20 ரூபாய் ஷேர் ஆட்டோ கொடுத்தா இங்க விட்டுருவாங்க. சென்னையில இருந்து வரணும்னா புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா வேலூர் ராயவேலூர்னு சொல்லுவாங்க. புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா அங்க இருந்து பள்ளிகொண்டாக்கு அங்க இருந்து ஷேர் ஆட்டோ 20 ரூபாய். ஏன்னா இப்ப இந்த வழி முதல்ல நல்லா இருந்தது, இப்போ அந்த மேல போற மாதிரி பஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால எல்லாருமே பள்ளிகொண்டால இறங்குறாங்க. 20 ரூபாய் தான் அங்க இருந்து ஷேர் ஆட்டோல வர்றதுக்கு. அது பன்றியோட சவுண்டு, அது அம்மா எனக்கு இயற்கையா கொடுத்தது. அது எனக்கு தெரியல, அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு மத்தவங்கன்றதை விட எனக்கு இந்த இதுவை அம்மா இறங்கும் போது அந்த ஒலி வரும். அந்த வரும்போது பக்தர்களுக்கு நல்லது நடக்குது. அம்மாவே நேர்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வரப்ப இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது, ஓலக்குடிசில இருந்தாங்க. கோவிலே எங்க இருக்குன்னு தெரியல. நான் எங்கேயோ தூரத்துல இருந்து நின்று பார்த்தேன் போன வருஷம் திருவிழா அன்னைக்கு. அப்போ இப்படியெல்லாம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நாள் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அம்மா கிட்ட வந்தோடனே எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சாங்க, ஒரு குறை வைக்கல. அவ்வளோதான், என்னை புள்ள மாதிரி பார்த்தாங்க, அவ்வளோதான். நானும் ஆரம்ப காலத்துல என்னதான் என்னோட அம்மா ஆன்மீகத்துல இருந்தாலுமே எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது, தெய்வீக நம்பிக்கை ஆரம்பத்துல எனக்கும் அவ்வளவா கிடையாது.
என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டதுனால, என்னோட வாழ்க்கையில நான் விழுற நேரம் அம்மா என்னை காப்பாத்துனாங்க. அந்த அந்த ஒரு விஷயத்தினால, அந்த ஒரு மாற்றத்தினால நான் இன்னைக்கு ஆன்மீகத்துல ஆழ்ந்து போறேன். எப்பயுமே தெய்வத்தை நம்பணும். கல் இல்ல அம்மா. அம்மா நிஜமா இருக்கா. அவ உங்களுக்கு வழி காட்டுவா. வழி தெரியாம தவிக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த இடத்துல வழியா இருக்கு. யாரும் எந்த தப்பான முடிவும் எடுக்காதீங்க. வாங்க உங்க பிரச்சனையை இங்க பகிர்ந்துக்கோங்க. உங்களோட பிரச்சனைக்கான முடிவு கண்டிப்பா இங்க தீரும்.